guys, welcome back to my channel Avilasha B43. So yes, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு சின்னதா ஒரு குட்டி ரைட் கோட்நாடு வியூ பாயிண்ட். ஸோ நம்ம கூட நம்ம லெஜெண்ட் விவேக் the great ரைடர் ஆஃப் TN43 அவரும் வந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க Thunderbird 350X ஓனர்ஷிப் ரிவ்யூ. யூடியூபர் கூட யூடியூபர் வாவா TN43. எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. ஸோ Thunderbird ஓனர்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக அந்த சேனலை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. கண்டிப்பாக. ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். Thunderbird 350X சொல்லுங்க மச்சி, எப்படி பைக் எப்படி இருக்கு சொல்லணும். ஐயோ, ஸ்டார்டிங் எதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓவரால் நீ எதனா இந்த பைக் சூஸ் பண்ண? எனக்கு வந்து வண்டியை பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில். அப்போது என்னென்னா புல்லட்டோட சவுண்டு மட்டும் எனக்கு ரொம்ப கிரேஸ் பண்ணிச்சு. எனக்கு புல்லட்டோட சவுண்டு வந்துட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை, பைக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதை வர கொண்டு வந்துச்சு. மற்ற பைக்கில் எனக்கு இப்போவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த சவுண்டுக்காகவே மெயினாக புல்லட் யூஸ் பண்ணுறேன். சவுண்டுக்காக தான். பட் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ராயல் என்ஃபீல்டில் அந்த சவுண்டை வந்து நான் கரெக்டாக நான் புல்லட் எடுக்கணும், பைக் எடுக்கணும்னு நினைக்கும் போது சவுண்டை வந்து கம்மி பண்ணுறேன். BS4க்காக அது கம்மி பண்ணிட்டாங்க. அது என்னென்னமோ டிஸ்டர்பன்ஸ் என்னென்னமோ சொல்லி அது கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ ஆனாலும் அந்த புல்லட் அப்படின்றது கிரேஸ் எனக்கு மாறல. பிகாஸ் வந்துட்டு அதுக்கப்புறமும் நம்ம எக்ஸாஸ்ட்லாம் மாற்றிக்கலான்ற ஆப்ஷன் வந்துருச்சு. இருக்கிற எக்ஸாஸ்ட்டை விட புது எக்ஸாஸ்ட் போடலான்ற ஆப்ஷன் வந்ததுனால நான் புல்லட் எடுக்கிறதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் எது எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து லுக் வைஸ், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எனக்கு பெருசாக ஒரு பெரிய நாலேஜ் கிடையாதுனால பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பார்க்கல எனக்கு. என்ன ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் அப்போ என்னாச்சுன்னா, அந்த லுக் எப்படி அழகா இருக்கு அப்படின்னு பார்த்து, அதே மாதிரி இந்த டேங்க் வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி, அதுக்காக மெயின் ரீசன் எடுத்தது. லுக் வைஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷா, கிளாஸா, ஒரு ரொம்ப ஒரு லுக் மற்ற எல்லா வண்டி கம்பேர் பண்ணும்போது இது அழகா இருந்துச்சு. அதோட புதுசாக அப்போ தான் நான் எடுக்கும்போது என்ன 6 to 7 months தான் ஆச்சு லான்ச் ஆகி. ஸோ அது ரிவ்யூஸ் கொஞ்சம் பார்த்தது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்ததுல ஓகே ஆயிடுச்சு. அதனால இந்த பைக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் நீ வந்து லுக் வைஸ் நல்லா இருக்கு, ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஆமாம் எடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வண்டி ஓட்ட அதோட விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படியான பெர்ஃபார்மன்ஸ், எப்படி மெயின்டெனன்ஸு, அதெல்லாம் பண்ணால் எனக்கு திருப்தியான மாதிரி எப்படி வண்டியை வச்சுக்கிறது. வந்து 2 கலர் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரெட், இன்னொன்று வந்து ஒயிட் இருக்குது 350ல். எனக்கு வந்து ஒயிட் வந்து என்னமோ ரொம்ப ஓகே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரெட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமா தெரியும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு அவ்வளோ. இதில் இன்னொரு மாடல் இருக்குது Thunderbird 350 தானே? Thunderbird 350 ஓல்டு ஒன். ஏன் அதை சூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ண? அது என்ன விஷயம்னா, அது பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது ரெண்டு வண்டியிலும். ஹேண்டில் தான் மெயினான ஒரு விஷயம். அது வந்து அது கொஞ்சம் பெண்டாக இருக்கும். அப்போ டிராஃபிக்கில் ஓட்டுறது வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஷார்ட் ஹேண்டில் ரொம்ப அழகாக டிராஃபிக்கில் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் இது இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயாக ஓட்டலாம். கார்னரிங்லேருந்து பெண்டு, ஹேர் பின் பெண்ட்லாம் நம்ம ஊரில் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக. அது வந்து அப்படி கிடையாது. அது வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். அப்புறம் இந்த சீட் ஆக்சுவலாக வந்துட்டு அதில் தான் கம்ஃபர்ட். பேக் சீட் வந்து அதில் கம்ஃபர்ட். ஆனால் எனக்கு லுக் வைஸ் வந்து இதுதான் பிடிச்சிருக்கு. இன்னொன்று இது புதுசாக அப்டேட் ஆயிருக்கு, புதுசாக வந்திருக்க மாடல் அப்படின்னு சொல்றதுனால அது கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக. அந்த டைம்ல அதுலேயும் ABS இருந்துச்சு. அதில் ABS அப்போ தான் விட்டாங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேயே ABSோட வந்துச்சு. அது வந்து ABS அப்போ தான் புதுசாக விட்டுறதுக்காக சொல்லி. எவ்வளோ ஓட்டிருக்கு இப்போ கிலோமீட்டர்? 6000. என்ன ஏதாவது லாங் ட்ரிப்புங்கிறது நம்ம அன்னைக்கு ஆலப்பி போனோம். ஆமாம், லாங் ட்ரிப் அவ்வளோதான். நம்ம ஆலப்பி 800 கிலோமீட்டர், 850 கிலோமீட்டர். மற்றபடி பார்த்தோன்னா ஃபுல்லாக லோக்கல்லே தான் ஓட்டிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ்னால் நம்ம அந்த 850 கிலோமீட்டர்ஸ். அது எப்படி இருந்துச்சு? அது எனக்கு லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் இருந்த ரைடு. ஸோ எனக்கு கம்பேரிஷனில் கிடையாது அந்த ரைடில். அந்த ரைடு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே ஒரு ரைடு. அப்போ அது எனக்கு பெரிய விஷயம் தான். ஸோ கம்பேரே பண்ண முடியாது. அந்த ரைடு தான் எனக்கு பெஸ்ட்டு. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு? ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,85,000. 1,85,000. ஆக்சுவலி அது வந்துட்டு 11 months பிஃபோர். இப்போது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் எடுக்கும்போது 1,85,000 தெரிஞ்சு. மற்றதெல்லாம் சேஃப்டி கார்டு, பேக் ரெஸ்ட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நான் போட்டிருக்கேன். எவ்வளோ வந்துச்சு சேஃப்டி கார்டு? சேஃப்டி கார்டு கம்பெனிக்குள்ள ஷோரூமில் எடுக்கும்போது 2000. ஷோரூமில் தான் எடுத்தேன். எது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி? ஆன்லைனில் வந்துட்டு பேக் ரெஸ்ட் தான் ஆர்டர் பண்ணேன். பேக் ரெஸ்ட். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பேக் ரெஸ்ட்டு மாற்றணும். ஏன்? அது குவாலிட்டி கிடையாது. அதோட மெட்டல் வந்து நல்ல குவாலிட்டி. ஆனால் இந்த ஸ்பாஞ்ச் வந்து வேஸ்ட். இது என்ன விஷயம் தெரியுமா? ரஸ்ட் ஆயிருக்கு. சின்ன விஷயம் என்னன்னா, நான் கால் எடுக்கும்போது கால் பட்டுருச்சு. கால் பட்டதில் அது கிழிஞ்சிருச்சு. ஸோ அது வந்துட்டு அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப மோசம் தான். அந்த ஸ்பாஞ்ச், அந்த லெதர் மெட்டீரியல் வந்து போர் தான். பட் மெட்டல் வந்து நல்லா இருக்கு. எதில் எடுத்துங்க? அமேசானில் 1100 சம்திங் வந்துச்சு. இது
மை ஃபேவரட் அக்சரிஸ் கிடையாது பட் மை ஃபேவரட் இந்த ஃபிளாக் இருந்தால் தான் எனக்கு ஹார்ட் பீட்டுக்கும் அந்த பீட்டுக்கும் இந்த ஃபிளாக் காத்துல இப்படி அடிக்கும்போது நல்லா இருக்கும் வாங்கும்போது போட்டது நல்லா முடிவு பண்ணிட்ட சொல்லு கிழிஞ்சிருச்சு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்கேன் பிகாஸ் இந்த ஃபிளாக் இங்கே கிடைக்கல டூப்ளிகேட் ஃபிளாக் வேணும்னா என்கிட்ட இருக்கு இந்த ஒரிஜினல் ஃபிளாக் இன்னும் இங்கே கிடைக்கல தென் மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கேன் மொபைல் ஹோல்டரு நம்ம பைக் ஆல்ரெடி வந்து வைப்ரேஷன் தான் பைக்கில் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பிடிப்பான ஒரு மொபைல் ஹோல்டர் தான் வேணும் அதுக்காக தான் இந்த மொபைல் ஹோல்டர் எக்ஸ் மொபைல் ஹோல்டர்னு சொல்லுவாங்க இதில் இந்த மொபைல் ஹோல்டர் சூஸ் பண்ணியிருக்கிறது இதில் வந்து சார்ஜரோ அட்டாச்சாக இருக்குது வைப்ரேஷனில் இது நல்ல ஒரு க்ரிப்பாக கிடைக்கும் அண்ட் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிரில்லும் இருக்குது கிரில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் கிரில் இண்டிகேட்டர் கிரில் எல்லாமே இவர்கிட்டே இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த பீஸும் 4 இண்டிகேட்டர் இருக்கா அதுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து 900 என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் ஓகே நோ இஷ்யூஸ் ரெண்டு பேரோட சப்ஸ்கிரைபர் அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வரும் அதாவது எங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன ஏன் யூடியூப் சேனல் இல்லைன்னா விவேக்கோட யூடியூப் சேனலை மென்ஷன் பண்ணினா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்கு எங்கே உங்களுக்கு வேணுனாலும் ஷிப்பிங் கன்ஃபார்ம் ஷிப்பிங் நம்மளே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ வந்துச்சு உனக்கு சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு 1080 ருபீஸ் வந்துச்சு என்னெல்லாம் பண்ணாங்க ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு செயின் லூப் அடிச்சு கொடுத்தாங்க வாஷிங் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அவ்வளோதான் செகண்ட் சர்வீஸ் பார்த்தோன்னா ஆயில் சேஞ்ச் பண்ண தேவை செகண்ட் சர்வீஸ் வந்து 3000 கிலோமீட்டர்ஸில் மாற்றினாங்க அப்போ வந்து வெறும் 378 ரூபா என்னமோ தான் எனக்கு சார்ஜே பண்ணாங்க மொத்தமாகவே தேர்ட் சர்வீஸ் அதே மாதிரி தான் ஆயில் சேஞ்ச் தேர்ட் சர்வீஸ் வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கு 1008 சேம் 1008 அண்ட் எவ்வளோ மச்சு மைலேஜ் கிடைக்கிது மைலேஜ் நான் செக் பண்ணல பட் ஷோரூமில் சொன்னது வந்து 35 அண்ட் அப்ராக்சிமேட்டாக நான் என்னோட கால்குலேஷன் வந்துட்டு எனக்கு 35 கிடைக்கிற மாதிரி தான் செக் பண்ணல ஆக்சுவலாக நான் செக் பண்ணிட்டு ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனால் இவனோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் அதுக்காக தான் செக் பண்ணாமல் இருக்கு 20 லிட்டர்ஸ் 1600 ருபீஸ் பெட்ரோல் அடிக்கணும் அதுக்காக தான் நான் எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்கேயாவது ஓகே ஆயிடுச்சுன்னா அப்போ நான் ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுறேன் எவ்வளோ உன்னோட டாப் ஸ்பீடு இல்லை டாப் ஸ்பீடு வந்து கம்பெனியில் சொல்லியிருக்கிறது வந்து 110 தான் சொல்லியிருக்காங்க 110 தான் டாப் ஸ்பீடு இருக்குது பட் எனக்கு வந்து 120 வருது நீ 120 ரீச் ஆயிடுச்சு 120 வந்து என்னன்னா டாப் ஸ்பீடு அவங்க சொல்கிற மாதிரி 110 தான் 120லேருந்து 120 வரைக்கும் ஸ்லோவாக இழுத்துட்டு இருக்கும் ரொம்ப லாங் போயிட்டே இருக்கும்போது அந்த த்ராட்டில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது 120 கம்ப்ளீட் ஆகும் 120க்கு மேலே கொஞ்சம் கூடி போகாது 120 தான் மேக்ஸிமம் இதோட ஸ்பீடே மேக்ஸிமம் வீல் வந்து அலாய் வீல் தான் இந்த ஸ்போக் வீல் கிடையாது அலாய் வீல் ஓல்டு மாடல் ஸ்போக் தான் இருந்துச்சு இது அலாய் வீல் இருக்கிறது டியூப்லெஸ் டயர் வேறு அப்போ அலாய் வீல் இருக்கிறதுனால நம்ம என்னென்னா ஈர துணி வச்சு அந்த சேர் எப்படி இருந்தாலும் ஆகும் அதில் அது துடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அலாய் வீலாக இருக்கிறதுனால இந்த பைக்கில் வந்து இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஏதாவது அது என்னதுன்னா பேக் ரெஸ்ட் கண்டிப்பாக ஏன்னா சீட் இப்படி கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது அவங்க சீட் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துக்கலாம் பேக் சீட்டு ஃப்ரண்ட் இது எனக்கு குறையே கிடையாது ரொம்ப கம்ஃபர்ட் எந்த இடத்துல பெயினும் கிடையாது பேக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எவ்வளோ லாங் அந்த 800 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தது கூட எனக்கு சின்ன ஒரு டயர் கூட கிடையாது ஆனால் பட் என்னன்னா பேக்கில் ஒருத்தர் உட்கார வச்சு எனக்கு கூட்டிகிட்டு போகும் ஆக்சுவலி இது கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க அது அந்த தண்டர்பேர்டை விட சின்னது பண்ணியிருக்காங்க அந்த சின்னது வேண்டான்றாங்க அதுவும் அவங்க நார்மலாகவே இருந்தாலும் நல்லா இருக்கும் ஆமாம் அதே மாதிரி தண்டர்பேர்டில் பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் பேக் ரெஸ்ட் கொடுக்கல ஸ்டாக்லேயே வருது இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்டாக்லேயே வருதா இதில் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் தாராளமாக கொடுத்துருக்கலாம் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத ஒரு விஷயம் பைக்கில் என்னன்னா கேபிள்ஸ் இந்த கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே தான் இருக்குது ஒயர் இந்த ஒயர் கிளச் கிளச் கேபிள் அந்த மாதிரி எது பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே வெளியே தான் இருக்குது அது எல்லாம் வெளியே தான் வெளியேனா அப்படி இல்லை கொஞ்சம் இந்த சைடு போகுதா இங்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் லூஸாக தான் இருக்கும் என்னன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம டைட் பண்ணுறோம் அவங்கள்ட்ட சொல்லி டைட் பண்ணி தர சொல்லி தான் எனக்கு கொடுக்குறேன் பட் என்னன்னா மறுபடியும் அது ஃபுல்லாக வெளியே வந்துருக்கு அப்படி வெளியே வந்து தான் என்ன ஆச்சுன்னா ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்துட்டு நம்ம வீல் இருக்குல்ல ஆமாம் கொஞ்சம் பெண்டாக இருக்கனால வீலில் ஒவ்வொரு டைம் நம்ம அலப்பி போயிட்டு வருது ஆமாம் பட்டுட்டே இருந்துருக்கு நமக்கு தெரியல இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம அலாய் வீலில் ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு எப்படிறான்னு பார்த்தா இந்த ஒயர் டச் ஆகிருக்கு இப்போ வந்து அதுக்கு அவங்கள்ட்ட போய் எப்படியா சரி பண்ணி கொடுக்குன்னு சொன்னது இன்சுலேஷன் டேப் வந்து சுற்றி அதுதான் ஒயர் இன்சுலேஷன் சுற்றி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு கேட்டாங்க நானும் சாட்டிஸ்ஃபைட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவங்கள்ட்ட இது மேலே என்ன பேசுன்னு தெரியல கேபிள்லாம் நானே மாற்றிப்பேன் பட் கேபிள் எதாவது ப்ராப்ளம் ஆகலை கேபிள் தேஞ்சிருச்சு ஆக்சுவலாக கேபிள் தேஞ்சிருச்சு அதுக்கு இன்சுலேஷன் சுற்றி நல்லபடியாக போங்கன்னு சொல்லிட்டு ஷோரூமில் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லது அது மற்றபடி அந்த அலாய் வீலில் தேஞ்சிருக்குல்ல தேஞ்சிருச்சு அதை வந்து நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணுறதுனால பிளாக் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அதை மறைச்சாச்சு அது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது கடையிலேருந்தே பண்ணிட்டேன் கடையிலேருந்தே பண்ணி வச்சுருக்கேன் இந்த வைப்ரேஷன்
வைப்ரேஷனில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது வண்டி ஓட்டும்போது. 2 மிரரும் வைப்ரேட் ஆகும், கன்ஃபார்ம் ஆகும். பைக்கே வைப்ரேட் ஆகுது, அது பிரச்சனை இல்லை இது டிஸ்அட்வான்டேஜ். பைக் வைப்ரேஷன் டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. இது வைப்ரேஷன் ஆச்சுன்னா பின்னாடி வர்றது வந்து ஆடிக்கிட்டே இருக்கு, என்ன வருது பக்கத்தில் வருதா தூரத்தில் வருதான்னு. ஸோ ஓவரால் ரேட்டிங் 10க்கு எவ்வளோ கொடுப்பேன்? 9.5. 9.5 உனக்கு? நீ 9.5. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீ இந்த பைக்கை சஜஸ்ட் பண்ணுவியா? அதாவது இந்த Thunderbird 350X வாங்கணும்னு இருக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவியா? ஆமாம் கண்டிப்பாக. Thunderbird 350 ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் சொல்கிறேன். என் பைக்குன்றதால பெருமைக்காகலாம் சொல்ல. கண்டிப்பாக வந்து இது தாராளமாக வாங்கலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணலன்னா அதில் குறை வர வாய்ப்பு இருக்குது. வாங்கிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அது கரெக்டு தான். ஏன்னா கரெக்டான டைமில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிங்கன்னா பைக் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும். ஸோ எஸ் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ ரொம்ப டெக்னிக்கலாலாம் நான் போல, எனக்கு ஜஸ்ட் அவனோட சஜஷன் கேட்கணும். ஓனர்ஷிப் ரிவ்யூ அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணும். ஸோ ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான். ஸோ நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யாருக்காவது Thunderbird வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவனோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாவா TN43. ஸோ என்னோட சேனல்லையும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அபிலாஷ் அபி 43. ஸோ எஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய், லவ் யூ கைஸ். அண்ட் அடுத்தது இவன் வீடியோ எடுக்க போகிறான், இன்டர்செப்டர் ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ அதை பார்க்கணுன்னா வாவா TN43ல வாங்க. ஸோ எஸ் பாய். நமக்கு தனியாக இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டுனதுக்கப்புறம் எடுக்கலாம். பாய்.